ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆகுது. நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க செப்ரேட்டாக வீடியோஸ் கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லி. ஸோ ரொம்ப நாள் கழித்து நானே இப்போ வீடியோ எடுக்கிறேன். ஒரு குட்டி கிளைண்ட்டுக்கு நம்ம குட்டி பாவாடை சட்டை தைக்க போகிறோம். அதை எப்படி கட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை நான் கம்ப்ளீட்டாக காட்டுறேன். இருக்கிற அளவு வச்சு நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது எப்படி அப்படின்றது பார்க்கலாம். ஓகே, இதுதான் சட்டை டாப் பார்ட் அண்ட் இது பாவாடை அவங்க அளவுக்கு கொடுத்தது. இந்த அளவை யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஆக்சுவலி மாம் அண்ட் டாட்டர் காம்போ கேட்டிருந்தாங்க. மாமுக்கு மேக்ஸி ரெடி பண்ணிட்டோம். ஸோ இது உங்களோட ஷேர் பண்ணால் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு சொல்லி இந்த வீடியோவை நான் எடுக்கிறேன். அவங்களே எல்லாமே கொடுத்துட்டாங்க. இது இந்த பாடி பார்ட்க்கு யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது லைனிங் பாவாடைக்கும் சட்டைக்கும். இது சாரி அவங்க அம்மாவுக்கு மேக்ஸியாக ஸ்டிச் பண்ணது போக மீதி ஃபேப்ரிக் எடுத்துருக்கோம் ஸ்கர்ட் பார்ட்டுக்கு. அண்ட் இது ப்ளவுஸ் பார்ட்டை சட்டையாக தைக்கலாம் அப்படின்னு எடுத்துருக்கோம். முந்தி பார்ட்டை அம்மாவோட மேக்ஸி ட்ரெஸ்ஸில் வச்சாச்சு. நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக மேக்ஸியும் பாவாடை சட்டை பிக் ரெண்டுமே அப்டேட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இதை எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்கர்ட் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நான் இந்த லைனிங்கை ஃபஸ்ட் கட் பண்ணிக்கிறேன். யோக் பார்ட்டை நம்ம ஃபஸ்ட் கட் பண்ணிக்கலாம். இது நம்ம யோக் பார்ட் சொல்லலாம், பாடி. ஓகே, இந்த பாடி பார்ட்டை ஃபஸ்ட் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபேப்ரிக்கை 2 ஃபோல்ட் பண்ணி எடுத்துருக்கேன் பாடிஸ் கட் பண்ணுறதுக்கு. 2 ஃபோல்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணிட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும். இப்போது ஜஸ்ட் இதை 2 ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நம்மளோட அளவு ட்ரெஸ் இருக்குல்ல, இந்த அளவு ட்ரெஸ்ஸை ஜஸ்ட் 2 ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. 2 ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை அயன் பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்ப சுருக்கமாக இருக்குது. அயன் பண்ணணுன்னா அயன் பண்ணிடுங்க. ஓகே, கரெக்டாக இதோட ஃபோல்டிங் நம்மளோட ஃபேப்ரிக்கோட ஃபோல்டிங்கில் இருக்கணும். ஷோல்டரில் ஒரு பின் கொடுத்துக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல ஒரு பின் கொடுத்துக்கோங்க. ஈஸியாக இருக்கும் மார்க்கிங்க்கு. இங்கேயும் வேணுனாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, கொடுத்துட்டு நல்லா ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ளாட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை இப்படி வைக்கிறோம். கரெக்டாக ரெண்டுத்தோட சென்டரும் ஈவனாக இருக்கணும். உங்களோட அளவு ட்ரெஸ் அண்ட் நீங்கள் கட் பண்ண போகிற ஃபேப்ரிக். வேஸ்ட் எங்கே முடியுதோ, இந்த ஒயிட் பார்ட், இந்த பாடி பார்ட் எங்கே முடியுதோ அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த சைடில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. செஸ்ட் ரவுண்ட், வேஸ்ட் ரவுண்ட், இந்த சைட் லைன் எங்கே நம்மளோட ஸ்டிச் வருது. ஓகே, இந்த பாடி எங்கே முடியுதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், ரொம்ப டெக்னிக்கலான டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஷோல்டர் பட்டி, ஷோல்டர் ஸ்ட்ராப். இந்த இடத்துல ஒரு மார்க், ஷோல்டர் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல ஒரு மார்க். அண்ட் நெக் வித் ஷோல்டர் எண்ட் ஆகிற இடத்துல ஒரு மார்க். அண்ட் இங்கே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஓகே, இதுதான் நம்மளோட ஷோல்டராக இருக்கும். ஆர்ம் ஹோல், இதில் என்ன இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்குக்கு ஜஸ்ட் பாயிண்ட் மட்டும் பண்ணிக்கோங்க, ஃப்ரண்ட் நெக்கு. இப்போ நான் கட் பண்ணுறது ஃப்ரண்ட்டு ஓப்பன் வரணும் பேக்கில். ஸோ அதனால் பேக்கை 2 தனித்தனி பீஸாக கட் பண்ண போகிறோம். இது ஃபோல்டரில் கட் பண்ணுறோம்ல, அதை தனித்தனி பீஸாக கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணிவிட்டு இதை வச்சு நம்ம பேக் பார்ட்டுக்கு கட் பண்ணிக்கலாம். பேக் பார்ட் அளந்து வச்சுக்கோங்க, நெக் எவ்வளோ வரணும் அப்படிங்கிறத. ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஜஸ்ட் நீங்கள் இதை வச்சுட்டு நெக்கு மட்டும் மார்க் பண்ணி கட் பண்ணுற மாதிரி. 2.5 இன்ச் வருது பேக் நெக் டெப்த். ஓகே, டன். இப்போ இதை எடுத்துடலாம். இதை எடுத்துகிட்டு நம்ம பாயிண்ட் பண்ணியிருக்கோம்ல, இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பாடி ஃபார்முக்கு கொண்டு வரணும். நீங்கள் ஜஸ்ட் ஒரு லைன் போட்டுக்கோங்க. அண்ட் இங்கே ஒரு லைன். சைடில் சீம் அலவன்ஸ் 1 இன்ச் கொடுக்கலாம். அந்த 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இங்கே நான் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போடுறேன். கரெக்டாக நீங்கள் இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக லைன் போடுங்க. கொஞ்சம் ஸ்லோப்பியாக தான் இருக்கும். ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு நெக்குக்கு ட்ரா பண்ணுறதுக்காக ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கோம். ஓகே, அண்ட் இங்கே நெக் டெப்த் எவ்வளோ இருந்துச்சோ அதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இப்படியே ஒரு கர்வ் வரைஞ்சிக்கோங்க. ஓகே, இப்போ இதுக்கு தைக்கிறதுக்கு 1/4 இன்ச் விட்டு நம்ம கட் பண்ணணும். இங்கே தைக்கிறதுக்கு 1/2 இன்ச் விடணும். இங்கே 1 இன்ச் கொடுத்துட்டோம். இங்கே 1/2, இங்கே 1/4, இங்கே 1/2 இன்ச் விட்டுக்கோங்க.
இங்கே அரை இன்ச் விட்டுக்கோங்க, அரை அரை. ஓகே, இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் கட் பண்ணிட்டோம். இப்போ பேக் கட் பண்ணணும். இப்போ பேலன்ஸ் இருக்க பீஸில் இதை ஜஸ்ட் வச்சுக்கோங்க. ஓகே, இதை அப்படியே வச்சு தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இங்கே மட்டும் ஒரு 1/2 இன்ச் எக்ஸஸ் கொடுக்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இங்கே நெக்கு கட் பண்ணி எடுத்துட்டோம். இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் இப்படி வச்சுட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கு தான் நான் இந்த பீஸ் கட் பண்ணல. நெக்கு சீம் அலவன்ஸ் என்ன கொடுத்துருக்கோமோ அதில் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகே, ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு இங்கே ஒரு 1/2 இன்ச் எக்ஸஸாக விட்டுக்கோங்க. ஓகே, இப்போது இதே அளவுக்கு இதை கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்படி கட் பண்ணியாச்சு. கரெக்டாக இங்கே 1/2 இன்ச் இருக்குது. இதில் வந்து நம்ம கை வைக்கிறதுக்கு பட்டி ரெடி பண்ணிக்குவோம். இப்போ நெக் டெப்த்து நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். பேக்குக்கு வந்து நம்ம 2 இன்ச் அளந்துருந்தோம்ல, அதை நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து அப்படியே ஒரு ரவுண்ட் ஷேப் கொடுத்துட்டு கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது ஃப்ரண்ட்டுக்கு, இது பேக்குக்கு. டன். அடுத்து பாவாடையோட லென்த் எவ்வளோன்னு பார்க்கணும். இந்த இடத்துல இருந்து கரெக்டாக இந்த ஒயிட் ஃபேப்ரிக் முடியுதுல, அதுலேருந்து லென்த் எவ்வளோன்னு பார்க்கணும். ஓகே, 13 கிட்ட வருது. ஸோ இந்த 13 இன்ச்சஸ் லென்த்தில் நம்ம வந்து பாவாடைக்கு ஃபேப்ரிக் எடுத்துக்கணும். உங்களுக்கு எக்ஸாக்டாக இதில் இருக்கிற மாதிரியே வேணும் பாவாடைக்கு ஃபேப்ரிக் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இதை கூட அளந்துக்கலாம். இந்த பாட்டம் இருக்குல்ல, இந்த பாட்டம் அளந்துட்டு அவ்வளோ ஃபேப்ரிக் வேணாலும் எடுத்துக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாக வச்சு நல்லா ப்ளீட் கொடுக்குறீங்கனாலும் எக்ஸஸாக வச்சு ப்ளீட் கொடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த ஸ்டிச் இருக்குல்ல, இந்த எட்ஜ்லேருந்து அளக்குறேன். நெக்ஸ்ட்டு சைட் ஸ்டிச் எங்கே வருதோ அவ்வளோ தூரம் நம்ம அளந்துக்கலாம். ஓகே, கரெக்டாக இது ரெண்டாக இது பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டும் ஒன்றா ஈவனாக வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக அளந்துக்கோங்க. ஓகே, 21 இன்ச்சஸ் ஃபேப்ரிக் ஒரு சைடுக்கு இருக்குது. ஸோ 42 இன்ச்சஸ் ஃபேப்ரிக் நமக்கு 2 சைடு வேணும். ஒரு 1 இன்ச் தைக்கிறதுக்கு 43 இல்லை 44 இருக்கலாம். ஓகே, அதோட அதிகமாக கொடுக்குறீங்கனாலும் அதோட அதிகமாக கொடுக்கலாம். நல்ல ஃப்ளாட்டாக வேணும், ப்ளீட்ஸ் நிறைய கொடுக்க போகிறீங்க அப்படின்னாலும் ப்ளீட் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு நான் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன், ஒரு மேக்ஸி வீடியோவில். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ளீட் கால்குலேட் பண்ணி பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஓகே, டன். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாக மடிச்சு எடுத்திருக்கேன், கீழே பார்டர் வர மாதிரி. அதை இப்படி ரெண்டாக மடிச்சுக்கிறேன். 42 இன்ச்சஸ் ஃபேப்ரிக் தேவைப்பட்டுச்சு. அதை அப்படியே அளந்து நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, கொஞ்சம் எக்ஸஸ் இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். நான் ஒரு சைடுக்கு ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் 34 இன்ச் வர மாதிரி எடுக்கிறேன், பேக்குக்கு 34 இன்ச்சு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி 68 இன்ச்சஸ் வர மாதிரி இருக்கும். இதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி போகிறோம், அவ்வளோதான். வேறு எதுவும் பண்ண வேண்டாம். ஓகே, ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணியாச்சு. இப்போ ஹைட் மார்க் பண்ணிக்கோங்க. ஹைட் வந்து நம்ம 13 எடுத்துருந்தோமா,
நம்ம வந்து இதை பாடிஸோட அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வேணும். ஸோ 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி 14 இன்ச் ஹைட்டில் வச்சு கட் பண்ணிக்கோங்க. இதை இந்த பார்டர்லேருந்து 14 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து இங்கே ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ராவே கொடுக்குறேன், 15 இன்ச்சஸ் கொடுக்குறேன். நம்ம வந்து டக் பிடிச்சிக்கலாம் எக்ஸஸாக வேணும் அப்படின்னா. ஓகே, அதுவும் நான் எப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ 15 இன்ச்சஸ் டோட்டலாக நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரே இடத்துல மார்க் பண்ணாதீங்க, அங்கங்கே இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி மார்க் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபுல்லாகவே கரெக்டாக கட் பண்ண முடியும். ஸ்ட்ரைட்டாக இல்லை க்ராஸாக வந்துடும். மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். ஒரு பீஸ் ஃப்ரண்ட்டுக்கு, ஒரு பீஸ் பேக்குக்கு, மொத்தம் 2 பீஸ் கட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், ஸ்கர்ட் பார்ட் கட்டிங் முடிஞ்சிருச்சு. இதுக்கு லைனிங் வைக்கணும். அந்த லைனிங் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நீங்கள் லைனிங்கை வித் வைஸ் 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, லைனிங் வந்து நீங்கள் ஸ்கர்ட் கட் பண்ண அளவுக்கே கட் பண்ண வேண்டாம். ஒரு 1.5 இன்ச் இல்லை 2 இன்ச் கம்மியாக கூட கட் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச் கம்மியாக கட் பண்ணிங்கன்னா குழந்தைங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ நம்மளுக்கு ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 13 வந்தது. ஓகே, இங்கே வந்து நீங்கள் 12 இன்ச்சஸில் லைனிங் கட் பண்ணிங்கன்னா போதும். ஓகே, நம்ம வந்து கீழே 1/2 இன்ச் மடிச்சடிக்க, மேலே 1/2 இன்ச் பாடிஸில் அட்டாச் பண்ணுறதுக்கு 12 இன்ச் மார்க் பண்ணி 2 பீஸ் கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணுங்கிறது கிடையாது, மெஷர் பண்ணி கட் பண்ணலாம். பட் சிம்பிளாக பண்ணணுன்னா நீங்கள் இப்படியே பண்ணிக்கலாம். 12 இன்ச் நான் இங்கே மார்க் பண்ணுறேன். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸ்டிச்சிங் எனக்கு தெரியும், மிஷின் யூஸ் பண்ண தெரியும், நான் ரொம்ப பிகினர் அப்படின்றவங்க கூட ஸ்டிச் பண்ணலாம். அந்தளவுக்கு தான் ஈஸியாக நான் சொல்கிறேன். இப்போ இதை கட் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் இன்னொரு பீஸ் ஃப்ரண்ட்டுக்கு ஒன்று பேக்குக்கு ஒன்று வேணும். ஸோ ஒரே அளவில் 2 பீஸ் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது ஸ்கர்ட்கான லைனிங். ஓகே, ஸ்கர்ட்கான பாடி பார்ட் ரெண்டும் ரெடி. இப்போது சட்டைக்கு நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். இருக்கிற லைனிங்கை யூஸ் பண்ணிக்கலாம். அயர்ன் பண்ணிக்கிறேன் நான். அயர்ன் பண்ணிக்கோங்க, நீட்டாக இருக்கும். அப்போ தான் ஸ்டிச்சிங்க்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அயர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது. லைனிங்கை 2 ஃபோல்ட் பண்ணி அயர்ன் பண்ணி எடுத்துட்டேன். நம்ம வந்து பாடிஸ் எப்படி கட் பண்ணமோ சேம் அதே தான், சட்டைக்கும் நீங்கள் அதே மாதிரி தான் கட் பண்ணணும். இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ஃபோல்டரில் வைக்கணும், பின் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு பின் பண்ணிக்கலாம். சைடில் ஒரு பின். இதை நீங்கள் இன்கேஸ் சுருக்கமாக இருக்க அயர்ன் பண்ணுறீங்கன்னா இதை பார்த்து அயர்ன் பண்ணணும். ஹீட் கம்மியாக வச்சு அயர்ன் பண்ணுங்கள். டன். நல்லா ப்ராப்பராக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. சென்டர் வந்து கரெக்டாக இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பின் பண்ணணும். பின் பண்ணும்போதே ப்ராப்பராக பார்த்து சென்டர் பார்த்து பின் பண்ணிக்கோங்க. டன். இப்போ கரெக்டாக இந்த ஃபேப்ரிக்கோட ஃபோல்டிங்கில் இந்த சட்டையோட ஃபோல்டிங் இருக்கணும். ஓகே, ஜஸ்ட் நம்ம வந்து பாடிஸ் எப்படி வந்து அதில் கட் பண்ணுமோ அந்த ஒயிட் ஃபேப்ரிக் அதே மாதிரி தான் கட் பண்ண போகிறோம். கீழே வந்து ஒரு மார்க் பண்ணிட்டேன். ஓகே, நீங்கள் இதை அப்படியே ஃபாலோ பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க. சைடில் சைட் ஸ்டிச் நம்மளோட சட்டை எங்கே முடியுதுன்னு பார்த்துக்கோங்க. அதில் ஒரு மார்க். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கொடுத்துருக்காங்க. ஓகே, சைட் ஸ்லிட் கொடுத்துருக்காங்க. அது எங்கேருந்து வருதுன்னு பார்த்துக்கோங்க. அந்த இடத்துல ஒரு மார்க். ஓகே, இங்கேருந்து சைட் ஸ்லிட் வந்திருக்கு, அதில் ஒரு மார்க். டன். அண்ட் ஆர்ம் ஹோல் இந்த இடத்துல முடியுது. ஆர்ம் ஹோல் இதில் ஒரு மார்க். ஆர்ம் ஹோலை ஜஸ்ட் இப்படி ஸ்லீவை தூக்கிடுங்க. ஸ்லீவை தூக்கிட்டு எந்த இடத்துல ஆர்ம் ஹோல் ஸ்டிச் வருதோ இந்த இடத்துல நல்லா கையை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இது நகரக்கூடாது. ப்ரெஸ் பண்ணிவிட்டு எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல ஒரு மார்க். இந்த இடத்துல நமக்கு ஷோல்டர் ஸ்டார்ட் ஆகுது, இங்கே ஷோல்டர் எண்ட் ஆகுது. இது நம்மளோட நெக் விட்த். ஓகே, ஃப்ரண்ட் நெக் எவ்வளோ வேணுமோ அதை மார்க் பண்ணிக்கோங்க.
ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக் டெப்த்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அது உள்ளே போகிறது தான். ஸோ அது ப்ராப்ளம் கிடையாது. பட் இதில் வந்து நம்மளுக்கு ரொம்ப டீப்பாக இருக்கக்கூடாது. ஓகே, குழந்தைங்களுக்கு குட்டியாக தான் இருக்கும். ஓகே, ஜஸ்ட் இதை எடுத்துடலாம். இப்போ இதில் டாட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த டாட் பிடிக்கிறதுக்கு நம்ம இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துக்கணும். டாட்டுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் கொடுத்துக்கோங்க. ஓகே, இது வந்து நம்ம டாட்டாக பிடிச்சிருவோம். தென் சைட் சீம் 1 இன்ச் இல்லை 1.5 இன்ச் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, இங்கே நான் வந்து 1.25 இன்ச் கொடுத்துருக்கேன். ஓகே, சேம் அதை எப்படி பண்ணிங்களோ அதே தான். இங்கே ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஆம் கர்வை ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்குக்கு பாக்ஸ் போட்டுட்டு ஒரு ரவுண்ட் ட்ரா பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இங்கே வந்து சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு 1/2 இன்ச் கொடுத்துக்கோங்க. அதில் எப்படி கொடுத்தீங்களோ சேம் அதே தான். இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இங்கே கீழே வந்து 1/2 இன்ச் கொடுத்துக்கோங்க. அதுதான். இங்கே வந்து நான் இதுலேயே கட் பண்ணிக்கிறேன். இது ஃப்ரண்ட்டு. இப்போ பேக்கு வந்து ஓப்பன் பீஸில் கட் பண்ணணும். ஜஸ்ட் இங்கே மட்டும் ஒரு 1/2 இன்ச் எக்ஸஸாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கிறோம். ஒரு லைன் போட்டுக்கலாம். ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக துணி விட்டுட்டு இதே அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே பேக் நெக் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ரெண்டே கால் இருக்குது. நம்ம 1/2 இன்ச் தைக்க கொடுத்துருந்தோம்ல, ஸோ அதிலேருந்து 2 கால் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு சேம் ஷோல்டர் ரெண்டுத்துக்கும் ஒன்றா தான் வரணும். அவ்வளோதான். இங்கே ஒரு கர்வ் போட்டுட்டு நெக் கட் பண்ணிக்கலாம். டன். இந்த சட்டையை வந்து ப்ளவுஸ் ஃபேப்ரிக்கில் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் இதை ஃபஸ்ட் 2 ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். 2 ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டுக்கு கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எக்ஸஸாகவே இருக்க மாதிரியே வச்சு கட் பண்ணிடுங்க. இப்போது ஸ்லீவ் கட் பண்ணணும். லைனிங்கில் மீதி உள்ளதை இப்படி 4 ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் வந்து பஃப் இருக்குது. நம்ம அதே மாதிரி பஃப் கொடுத்துக்கலாம். பட் ஸ்லீவ் லென்த்தை இப்படி அளந்துக்கோங்க. ஓகே, 2.5 இன்ச்சு ஸ்லீவ் ஹைட்டு. இந்த பட்டி 1/2 இன்ச்சுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம 2.5 இன்ச்சே நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம். ஓகே, கரெக்டாக ஷோல்டர் ஸ்டிச்சில் இருந்து ஸ்லீவ் முடிகிற இடம் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச். இந்த பஃபுக்கு எக்ஸஸ் ஃபேப்ரிக் நான் எப்படி கொடுக்கணும்னு சொல்கிறேன். 2.5 இன்ச். ஓகே, ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, ஆர்ம் ஹோல் எவ்வளோ வருதுன்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். 4.25 வருது ஆர்ம் ஹோல். இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்லீவோட ஹைட் வந்து 2.5 இன்ச்சு. மேலே 1/2 இன்ச் தைக்க, கீழே 1/2 இன்ச் தைக்க ஆட் பண்ணிட்டோன்னா 3.5 இன்ச் வரும். அந்த 3.5 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க.
இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஓகே, இது வந்து 1/2 இன்ச்சு தைக்க, இங்கே 1/2 இன்ச்சு தைக்க. ஓகே, ஸோ டன். இப்போ இதிலிருந்து 1 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, மார்க் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இங்கேருந்து இப்படி ஒரு கர்வ். ஓகே, இது வந்து டோட்டலாக 8 இன்ச்சஸ் ஃபேப்ரிக் எடுத்துருக்கோம் நம்ம இங்கே. அவங்களோட ஸ்லீவ் ஓப்பன் பார்த்திங்கன்னா 3 தான். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது நம்ம வந்து பஃபாக கொடுத்துருவோம். டன். இப்போ இந்த இடத்துல இப்படி ப்ளஃபியாக வருதுல்ல, இதுக்கு வந்து நீங்கள் ஸ்லீவுக்கு மேலே ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ட்ரா பண்ணல இதோட இப்படி சேர்த்து விட்டுருங்க. ஓகே, இது ஒரு 1 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான அளவு. இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் மேலே வந்து ஆர்ம் ஹோல் ஸ்டிச் பண்ண வேணும். ஸோ அந்த 1/2 இன்ச் மார்க் பண்ணி இதுலேருந்து ஒரு கர்வ் போட்டு கொண்டு வந்துருக்கேன். நார்மல் ஸ்லீவ் ட்ரா பண்ணுற மாதிரி தான். ஓகே, ஜஸ்ட்டு ஸ்லீவோட ஹைட்டுக்கு ஒரு பாக்ஸ் போட்டிருக்கீங்க. இந்த கேப் ஹைட் போக மீதி உள்ள ஃபேப்ரிக்கை இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கீங்க. அதுலேருந்து 1/2 இன்ச் தைக்கிறதுக்கு கொடுத்துருக்கீங்க. ஓகே, ஸோ இது வந்து ஸ்லீவோட ஹைட். இதுலேருந்து 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி இந்த பாயிண்ட்டோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இதை கட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு சென்டர் நாச். ஓகே, டன். இது ஸ்லீவுக்கு. ஸ்லீவுமே வந்து நம்ம இந்த க்ரீன் ஃபேப்ரிக்கில் தான் கட் பண்ணிக்க போகிறோம். எக்ஸ்ட்ராவாக இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரெண்டு ஸ்லீவுக்கு 2 ஃபேப்ரிக். டன். இப்போது இந்த ஸ்லீவுக்கு கீழே இந்த ஸ்ட்ராப் அட்டாச் பண்ணியிருக்காங்கல்ல, இதுக்கு வந்து ஆரஞ்சு ஃபேப்ரிக் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்கர்ட்டுக்கு யூஸ் பண்ணோம்ல அது. அதுக்கு நீங்கள் இங்கே எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா, ஸ்ட்ரைட்டாக 2 இன்ச்சில் ஒரு பீஸ், ஒரு ஸ்ட்ரைட் துணி 2 இன்ச்சில் கட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்கேல் வந்து 2 இன்ச் இருக்கும். ஸோ நான் அப்படியே லைன் போட்டுக்கிறேன். 2 இன்ச்சில் ஒரு ஸ்ட்ரைட் ஃபேப்ரிக். இதுக்கு வந்து ஆரஞ்சு ஃபேப்ரிக் கட் பண்ணிக்கலாம். கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் க்ரீன் வைக்கிறத விட ஆரஞ்சு வச்சோன்னா. அவ்வளோதான், கட்டிங் டன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஸ்டிச்சிங் பார்க்கலாம். பாய்.